ராகதாள பாவத்தோடு தாளமேள சத்தத்தோடு ராகதாள பாவத்தோடு நாங்களும் தான் பாட வந்தோமே, பாட்டு பாடி இடையிடையே பேச வந்தோமே. அண்ணே இதே வணக்கம் சொல்லிட்டோம், அடுத்து யாருக்கிட்டே வணக்கம் சொல்ல போறோம்? மழைன்னு பார்க்காம குளிர்னு பார்க்காம வெயில்னு பார்க்காம இங்க வந்துள்ள அவையோரே சபையோரே உறவினரே. தம்பி முந்தி முந்தி வந்தவர்களே, தொந்தியோடு நிற்பவர்களே, பந்தி வைக்கவே நாங்க வந்தோம். வந்தனோ வந்தனோ தந்தோம் தந்தோம், வந்தனோ வந்தனோ தந்தோம் தந்தோம். அண்ணே எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும் அண்ணே. தொடங்கும் போதே வா. இன்னைக்கு என்ன சொல்ல போறோம், எதை பத்தி பாட போறோம்? அட சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளு, பதில பாட்டால சொல்லிட்டா போச்சு. வந்தனோ வந்தானா தந்தோ தந்தோ, இளையோ திறனாதான் பாட வந்தோம். அட சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளு, பதில பாட்டால சொல்லிட்டா போச்சு. வந்தனோ வந்தானா தந்தோ தந்தோ, இளையோர் திறனாதான் பாட வந்தோம். வந்தனோ வந்தானா தந்தோ தந்தோ, இளையோர் திறனாதான் பாட வந்தோம். தம்பி நல்லா கவனிச்சியா? இங்க வந்திருக்கிற எல்லாருமே இளைஞர்கள் தான். ஆமாண்ணே, தங்கமான இளைஞர்களும் சிங்கமான பெண்களும் இருக்காங்கண்ணே. வயசானவங்க யாரும் இல்லையாண்ணே? நல்லா பாரு, நம்ம பக்கத்துலயும் பின்னாடியும் அவங்கதான் இருக்காங்க. தவறி கீழே நீ விழுந்தா தாங்கி பிடிப்பாங்க. ஓ ஸ்டாண்ட் போல தாங்கி பிடிப்பாங்களாண்ணே? தாங்கியும் பிடிப்பாங்க, ஓவரா பேசினா ஓங்கியும் கொடுப்பாங்க. தெரியுதா? கண்ணி கட்டின வரைக்கும் ஒண்ணும் தெரியலண்ணே. தம்பி, இளைஞரோட திறமை என்னன்னு பார்க்க போறோம். அதோட மட்டுமா, திறன் அப்படின்னா என்னன்னு சொல்ல போறோம். ஒரு பாட்டை எடுத்து விடுங்கண்ணே. சின்ன சின்ன பிள்ளைகளே வந்து நீயும் நல்லா கேளு, இளைஞர்கள் திறனதான் சொல்ல போறேன், நீயும் கேளு. அண்ணே ஒரு டவுட், திறன்னா என்ன திறமைனா என்னண்ணே? ரெண்டுமே ஒண்ணுதான். ஒரு செயலை சிறப்பா திறமையா செய்து முடிக்கணும், அதுக்கு பேரு திறன். சாஃப்ட் ஸ்கில். சாப்பிட்டு கிள்ளணுமா? ஏன்னா அப்படி கிள்ளணும்? நீ 5வது தான் படிச்சிருக்கனே, அடிக்கடி ஞாபகப்படுத்தாத. அண்ணன் சொல்றதே மென்திறன். ஓ மண்திறனா? புரியுது புரியுது. திறமை இருந்தா வறுமை போய் வளமை வரும், சிறுமை போய் பெருமை வரும். திறமை வறுமை வளமை சிறுமை பெருமை. அடடடடா அண்ணே, என்னன்னா அங்க புலமை புல்ல அரிக்குது. பாட்டுக்குள்ள பாடம் சொல்லி பாடத்துல பாட்டு சொல்லி திறமைய சொல்ல போறோம், இளையோரின் திறமைய சொல்ல போறோம். ஒண்ணு ஒண்ணு சொல்லி சொல்லி திறமைய அள்ளி அள்ளி ஜெயிக்கதானே சொல்ல போறோம், நாம ஜெயிக்கதானே சொல்ல போறோம். அண்ணே பாட்டு சூப்பர் அண்ணே. முதல்ல என்னோட திறமைய கொஞ்சம் கேளுங்க அண்ணே. அடே எங்க அப்பா, உன்னோட திறமைய சொல்லி கேப்போம். சட்டினியோட இட்லியும் சுட்டு வடையும் சுடுவண்ணே. அடடா, உன்னோட திறமைக்கு நீ இருக்க வேண்டிய இடம் இது இல்ல. அடே கொஞ்சம் அடக்கி வாசி, அடுத்தது அண்ணனை சொல்ல விடு. அந்த காலத்துல, எந்த காலத்துல அண்ணே? நம்ம பெற்றோர்கள் வாழ்ந்த காலத்துல கல்வியிலையும் பேசுறதுலயும் எழுதுறதுலயும் படம் வரைகிறதுலயும் விளையாடுறதுலயும் நிறைய திறமை இருந்துச்சு. இப்போ அதெல்லாம் இல்லையானே? இருக்கு தம்பி இருக்கு, இல்லாம எங்க போகும். ஆனா இப்போ அதை விட தொழில்நுட்பம் எல்லாம் இளைஞர்களுக்கு பிடிச்ச மாதிரி அதிகமாயிட்டு. ஆமாண்ணே, முன்னெல்லாம் 15 பைசா கார்டுல தபால்ல எழுதி போட்டா போய் சேர 1 வாரம் ஆகும். ஆனா இப்ப பாருங்க, இப்படிங்கிறதுக்குள்ள அப்படி போய் சேர்ந்துருதானே. இப்ப நீ என்னதான் சொல்ல வர? போட்டி நிறைந்த இந்த உலகத்துல நம்ம திறனை பயன்படுத்தலனா தோத்துருவோம்னு சொல்ல வரேன். வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டெலிகிராம், யூடியூப்னு அப்பா சொல்லிக்கிட்டே போகலாம். ஏய் தெரியுமா உனக்கு? ஏன்னு மரியாதை இல்லாம சொல்றானே. தம்பி அது ஏஐ இல்ல, ஏஐ, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ். தம்பி மரியாதை கொடுக்கறதும் ஒழுக்கங்கிற திறன் தான், தெரிஞ்சுக்கோ. ஓ நிறைய திறமைகள் இருக்கு போல, எல்லாமே நல்லதுதான் தருமானே? கண்டிப்பா இல்ல. வாழும் தலைமுறை வழி தவறி போக கூடாதுன்னு நம்ம அரசாங்கம் இளைஞர் திறனை பத்தி நம்ம தெரிஞ்சுக்க நிறைய போட்டிகள் எல்லாம் வச்சிருக்காங்க, தெரிஞ்சுக்கோ. அண்ணே ஜூலை 15 உலக இளைஞர்கள் தினம் கொண்டாடுறாங்க அண்ணே. ஆமா, ஒளிப்படைத்த கண்ணினாய் வா வா வா,
உறுதி கொண்ட நெஞ்சினாய் வா வா வா, இளைய பாரதத்தினாய் வா வான்னு பாரதியார் இளையோர் திறனை பத்தி சொல்லிருக்காருல அண்ணே. திறனை பற்றி பாடுங்க அண்ணே, பாடுங்க. இளையோர் திறன்கள் பாருங்க, வற்றாத பேராற்றல் அவரிங்கே, கனவுகள் காணும் மனமெங்கே, திறன்களில் ஜெயித்திடும் குணமெங்கே, திறன்களில் ஜெயித்திடும் குணமெங்கே, சுயத்தொழில் தொடங்கிடு நீ இங்கே, உயர்வுகள் பதவிகள் வரும் இங்கே, தன்னம்பிக்கை திறனால் பயம் எங்கே, தலைமை திறன்கள் தரும் இங்கே. நம்ம நாட்டின் எதிர்காலமே இளைஞர்கள் கையில தான் இருக்கு. நேரத்தை பொன் போல காத்து திறமை மேலும் மேலும் வளர்த்து தீய வழியில நடக்காம நேர்மையா திறனா இளைஞர்கள் நடக்கணும். நம்ம நாட்டின் எதிர்காலமே இளைஞர்கள் கையில தான் இருக்கு. நேரத்தை பொன் போல காத்து திறமைகளை மேலும் மேலும் வளர்த்து தீய வழியில நடக்காம நேர்மையா திறமையா இளைஞர்கள் இருக்கணும். எல்லாரும் திறமையா இருப்பீங்க தானே, ஜெயிப்பீங்க தானே.